வீட்டுக்குள்ள போனோனே நம்ம ஹீரோவும் அவரோட ஃபோன குடுத்துட்டு, "உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காச்சும் கால் பண்ணுங்க. கால் பண்ணி இங்க வர சொல்லி கூப்ட்டு சொல்லுங்க. இல்லன்னா நானே உங்கள கொண்டு போய் விடுறேன்னு" சொல்லிட்டு ஃபோன குடுத்துட்டு இவரு ரெஸ்ட் ரூம்குள்ள போறாரு. அங்க போய் அவரோட ஷர்ட்ட ரிமூவ் பண்ணா, அவர் கையிலயும் கொஞ்சம் பெருசா அடிபட்டுருக்கு. அத அவரே சரி பண்ணிட்டு வெளிய வந்து பார்த்தா, நம்ம ஹீரோயின் அப்படியே உட்காந்துருக்காங்க. "என்ன கால் பண்ணிட்டீங்களான்னு?" கேட்கிறப்போ, "இல்ல எனக்கு யாரோட நம்பருமே தெரியாது" அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும், "சரி ஓகே நானே வேணா உங்கள கொண்டு போய் அந்த யூனிசெஃப் ஆர்கனைசேஷன்ல போய் விடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கையில அடிபட்டிருந்த அந்த கெட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயினி எந்திரிச்சு வந்து, "நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த கெட்டுறப்போ, நம்ம ஹீரோ ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம ஹீரோயினியவே வச்சுக்கன்னு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் உள்ள போய் ஒரு ஈர டவல் எடுத்துட்டு வந்து, "உங்க ஃபேஸ்ல உள்ளதெல்லாம் நீங்க மொத தொடைங்கன்னு" சொல்றப்போ, நம்ம ஹீரோயினியும் தொடச்சுட்டு அந்த டவல கீழ போட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோவே அந்த டவல் எடுத்து அப்படியே நம்ம ஹீரோயினிக்கே தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோயினியும் ஹீரோவ ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுக்கன்னு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட ஓவர் ஜாக்கெட்ட கழட்டி நம்ம ஹீரோயினிட்ட குடுத்துட்டு, "சரி வாங்க நானே உங்கள அந்த ஆர்கனைசேஷன்ல போய் இறக்கி விட்டுர்றேன்" அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. கூட்டு போய் நம்ம ஹீரோயின அங்க இறக்கி விட்டுட்டு அவர் கிளம்பிர்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியோட ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோயினிய பார்க்க வராங்க. நம்ம ஹீரோயினிக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்கும். அவங்க ஹஸ்பண்டும் அங்க வேகமா வந்து, "உனக்கு என்ன ஆச்சும்மா? நீ எதுக்கு இப்படி போன?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கறையோட கேட்டுட்டு, "உன்ன யார் காப்பாத்துனான்னு?" கேட்டப்போ நம்ம ஹீரோயினியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட, "அது யாருன்னு பார்த்து அவங்களுக்கு நெறைய கிஃப்ட் எல்லாம் குடுத்துருங்க. அவங்கள செட்டில் பண்ணிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிய, "நீ மொத ஹாஸ்பிட்டலுக்கு வா" அப்படின்னு சொல்லி கார்ல கூப்ட்டு போறாங்க. கார்ல கூப்ட்டு போறப்போ நம்ம ஹீரோயினி கிட்ட, "நீ எதுக்கு மொத இங்க வந்த? அந்த ஐஎஸ்எஸ் டெரரிஸ்ட் தான் உனக்கு இந்த மாரி மிரட்டல் அனுப்பியிருந்தாங்களா? அவங்க தான் உன்ன கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கணும். பேசாம நம்ம கொரியாக்கே போயிரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, நம்ம ஹீரோயினியும், "அதெல்லாம் வேண்டாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போலாம்ன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ குடுத்த அந்த ஓவர் ஜாக்கெட்டயே வச்சிருக்காங்க. இத பார்த்த அவரோட ஹஸ்பண்டுக்கும் ஒரு மாரி கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. "எதுக்கு இவ இதையே வச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பி இவ இதே பேசிக்கிட்டு இருக்காரு. "நம்ம கொரியாக்கு போயிரலாம்" அப்படின்னு பேசுறப்போ, நம்ம ஹீரோயினியும், "மொத இந்த டாபிக்க விடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும்